வணக்கம் மக்களே. இதுக்கு முன்னாடி வீடியோவில் ராகு எந்த வீட்டில் எந்த நிலையில் இருந்தால் நல்ல பலன் கொடுப்பாரு, எந்த வீட்டில் இருந்தால் கெடு பலன்கள் கொடுப்பாரு, அதே மாதிரி கேதுவுக்கும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது ஆகிய இரு கிரகங்களின் மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எந்த மாதிரி பலன்களை ஜாதகருக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பிருகுநந்தி நாடி அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விதி. ராகு கேதுவோட மையப்புள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராகுவுக்கு 10வது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கேதுவுக்கு 4வது வீட்டில் இருக்கும். அதே மாதிரி கேதுவுக்கு 10வது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகுவுக்கு 4வது வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேதுவோட மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேதுக்களோட மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகத்தோட காரகத்துவத்தை அந்த கிரகத்தால் முழுமையாக ஜாதகருக்கு கொடுக்க முடியாது. அந்த உயிர் காரகத்துவத்தில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே விதி. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு குருவோட உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய குழந்தை ரீதியாக ஜாதகருக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த அமைப்பு எப்போ பாதிப்பு தராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு கேது அப்படின்ற இந்த 2 கிரகங்களுக்கு 3 டிகிரிக்கு மேலே இடைவெளியில் இருந்தாலே இது பெருசாக பாதிக்காது. ஒரு 8 டிகிரி 10 டிகிரி 12 டிகிரி அந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு பாதிப்பை தராது. அதே மாதிரி இந்த மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமானது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலும் அந்த அளவுக்கு பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது. அதோட காரகத்துவத்தை அதால் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே விதி. இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த மையப்புள்ளியில் செவ்வாயோ சுக்கிரனோ இருந்தால் ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த உதாரண அமைப்பில் ராகு கேதுவோட மையப்புள்ளியில் செவ்வாயானது இருக்குது. இந்த செவ்வாய் இங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு பெரிய கெடுபலன்கள் இல்லைனாலும் இந்த செவ்வாய் என்ன மாதிரி பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது ஆண் பெண் ஆகிய 2 பேருக்கு வித்தியாசமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இது ஒரு பெண் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த செவ்வாயானவர் பெண் ஜாதகத்தில் கணவன் மற்றும் இளைய சகோதரனை குறிப்பார். அப்போது அந்த பெண்ணோட இளைய சகோதரனுக்கோ கணவனுக்கோ திடீர் விபத்துகள் இல்லை திடீர் கண்டம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நிச்சயமாக. அதே மாதிரி ஆணோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, இளைய சகோதரன் மற்றும் அவர் வச்சிருக்கக்கூடிய பூமி நிலம் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி அமைப்பில் ஆண் ஜாதகத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு இளைய சகோதரனோட ஒரு முரண்பாடோ இல்லை அவர் வச்சுருக்கக்கூடிய பூமி மற்றும் நிலத்தில் ஏதாவது ஒரு தகராறோ நிச்சயமாக இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதோட விதி. இதுதான் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கேதுவோட மையப்புள்ளியில் இருக்கும்போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்குறாரு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த மையப்புள்ளியில் சுக்கிரன் இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் நடக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல்ல ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் இந்த மாதிரி மையப்புள்ளியில் சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே சுக்கிரன் உங்களுக்கு வலுவாகவும் இல்லை. அந்தளவுக்கு ஒரு தீய கிரகத்தோட பார்வை இல்லை பகை கிரகத்தோட பார்வை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் சுக்கிரன் பாதிக்கப்படும். அந்த மாதிரி நிலைகளில் சுக்கிரன் என்ன மாதிரி பிரச்சனைகளை ஆண் ஜாதகத்துக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக திருமணத்தில் தடை ஏற்படுத்துவார். இன்னொன்று திருமணத்தில் தாமதத்தை நிச்சயமாக உண்டு பண்ணுவார். அதேமாதிரி ஜாதகரோட மனைவி மற்றும் மூத்த சகோதரத்திற்கு ஏதாச்சும் ஒரு தொல்லைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு. இதே பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அமைப்பில் அவங்களோட உடல் நலத்திலே பாதிப்பு உண்டாகிறது. அதே மாதிரி இந்த யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், அப்புறம் இந்த குழந்தை பிறப்பில் கொஞ்சம் தாமதம், இந்த மாதிரி அமைப்புகளை கண்டிப்பாக இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இங்கே சுக்கிரன் வலுவாவோ இல்லை குருவோட பார்வையை வாங்கியிருந்தாலோ இல்லை இந்த ராகு கேதுக்களோட டிகிரி விளக்கம் அதிகமாக இருந்தாலோ இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபட்ட பலன்களாக இருக்கும். இதுதான் சுக்கிரன் இந்த மாதிரி மையப்புள்ளியில் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பலன்கள். இதுபோல் எந்த கிரகங்கள் இந்த மையப்புள்ளியில் மாட்டிகிட்ருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். இதுதான் நண்பர்களே, ராகு கேதுவோட மையப்புள்ளியில் மாட்டிகிட்ருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் நிலையை பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கம். நன்றி மக்களே.